ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல். இது ஆகஸ்ட் மாதத்துக்கான ராசி பலன். நீங்க ரெகுலரா பார்க்குற ட்ரெடிஷ்னல் ராசி பலன் இல்லை, இது சீக்ரெட் அஸ்ட்ராலஜி. நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கா இல்லைன்னா நவ கிரகங்களோட கையில இருக்கா? ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கை நம்ம கையில இருக்கு, நவகிரகங்கள் கையில ஒன்றும் இல்லை, நாலாவது கோலாவது, அவன் வாழ்க்கை அவன் கையில இருக்குது அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் தனியா இருக்கு. நம்ம கையில ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாமே அந்த கிரகங்களோட வேலை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றையும் அந்த கிரகங்கள் தான் தீர்மானிக்குது. அதனால நம்ம நவகிரகங்கள் எல்லாம் பிரீத்தி பண்ணினோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறையும், நம்ம லைஃப்ல நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் நடக்கும். ஸோ நவகிரகங்கள் தாங்க, விதி தாங்க எல்லாமே. அந்த கிரகங்கள் என்ன சொல்லுதோ, ஜாதகம் என்ன சொல்லுதோ அதாங்க எல்லாமே அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டமும் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டுமே உண்மைன்றேன். அதாவது பெரியவங்க விதியை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்ன அதே பெரியவங்க தான் விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த மாதம் உங்க ராசிக்கான கிரக பலன்கள் எப்படி இருக்கு, அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த விதியை உங்க மதியால நீங்க எப்படி வெல்லலாம், அதை பற்றி எல்லாம் தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். ஒவ்வொரு மாதமும் வரும் பலன்களை நீங்க கேட்க கேட்க உங்களுக்கு மெதுவாக எப்படி நம்முடைய விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற அந்த நுட்பமெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வாங்க உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, இந்த மாசம் உங்களுக்கு கிரகங்களுடைய பாசிட்டிவான சிக்னல் என்ன, நெகட்டிவான சிக்னல் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாசம் குறிப்பா முக்கியமான 3 கிரகங்கள் உங்களை அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது. ஒன்னு செவ்வாய், ஒன்னு புதன், ஒன்னு சனி. முதல்ல நம்ம செவ்வாய் கிரகத்தை பத்தி பார்ப்போம். செவ்வாய் உங்க ராசியிலே இருக்காரு. உங்க ராசியிலே இருக்காருன்னா 1ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப என்னன்னா, 1ஆம் இடம் என்பது நீங்க, உங்களுடைய செல்ஃப், உங்களுடைய உடம்பு, உங்க எனர்ஜி, உங்களுடைய அந்த நான் அப்படின்ற அந்த ஒரு தன்மை, இதெல்லாம் தான் நீங்க. அதனால இந்த மாசம் செவ்வாயினுடைய தாக்கம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். செவ்வாய் கொடுக்க போற அந்த பாசிட்டிவான சிக்னல்கள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதும் இனிமே நம்ம எதையும் தள்ளி போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாம் உங்களுக்கு தோன்றும். நீண்ட நாட்களாக பெண்டிங்ல இருக்கிற வேலையெல்லாம் முடிக்கணும்னு தோணும். காலையில சீக்கிரமா எழுந்து வாக்கிங் போகணும், ஒர்க் அவுட் ஆரம்பிக்கணும், உடம்ப கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தோணும். வேலை தேடுறவங்களுக்கு இன்னும் 4 இடத்துல அப்ளை பண்ணலாம்னு தோணும். பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த ஐடியாவை நம்ம இம்மிடியேட்டா ட்ரை பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு தோணும். யாராவது உன்னால முடியாதுன்னு சொன்னா நான் செஞ்சு காட்டுறேன் பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் எல்லாம் வரும். காம்படிஷன் வந்தா பயந்து ஓடி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்காம, ஆட பார்த்துக்கலாம்டா நான் யாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விவேகம் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதுதான் செவ்வாயினுடைய பாசிட்டிவான சிக்னல். செய்யலாம், களத்துல இறங்கலாம், நான் யாருன்னு நிரூபிக்கிறேன், என் பவர் என்ன தெரியுமா, ஆக்சுவலா நான் யாரு தெரியுமா, இந்த மாதிரியான எமோஷன்ஸ், இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு செவ்வாய் பகவான் பாசிட்டிவா உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். அதே செவ்வாயினுடைய நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்ணணும்னு தோணும். வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கும், அதை முழுசா படிச்சு உள்வாங்கி என்ன எப்படி ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம டபக்குன்னு பொசுக்குன்னு ஒரு ரிப்ளை பண்ணணும்னு தோணும். வீட்டுல யாராவது ஒரு வார்த்தை சொன்னா, நீ முதல்ல உன்னை பாரு, அப்புறமா என்ன திருத்து அப்படிங்கிற மாதிரி உடனே பதிலடி கொடுக்கணும்னு தோணும். ரோட்ல ஒருத்தருவங்க வண்டியை ஓவர்டேக் பண்ணிட்டா அவரை திரும்ப ஓவர்டேக் பண்ணியே ஆகணும்னு தோணும். ஆஃபீஸில் யாராவது உங்களை கொஸ்டின் பண்ணனா அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதை விட்டுட்டு நம்ம ஈகோவை டிஃபெண்ட் பண்ணணும்னு தோணும். நான் செஞ்சாதான் சரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் போல உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஒன்று உள்ள இருந்து கிளம்பும். ஒரு ஐடியா வந்துச்சுன்னா அதை யோசிச்சு இந்த ஐடியா ஓகேவா, சரிப்பட்டு வருமா அப்படின்லாம் யோசிக்காம பொசுக்குன்னு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணும். ஒரு பிரச்சனை வந்தா சொல்யூஷன் தேடுறதுக்கு முன்னாடி யாரையாவது பிளேம் பண்ணணும்னு தோணும். என் மேல தப்பு இல்லை, அடுத்தவங்க மேலதான் பிளேமு, அடுத்தவங்க மேலதான் தப்பு, இப்படிலாம் பிளேம் பண்ண உங்களுக்கு தோணும். இதெல்லாம் செவ்வாயினுடைய உக்கரமான நெகட்டிவான விஷயங்கள். ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் களத்தில் இறங்கணும்டா, நான் யாருன்னு காமிக்கிறோண்டான்னு இருக்கும். நெகட்டிவான எமோஷனை யோசிச்சு எது சரி எது தப்புன்னு இல்லாம டக்குன்னு ரியாக்ட் பண்ணணும்னு தோணும். ஸோ பாசிட்டிவா இருந்தா ஆக்ஷனு, நெகட்டிவா இருந்தா ரியாக்ஷனு.
ஸோ இதுதான் செவ்வாய் கிரகத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இந்த 2 சிக்னலுமே வரும். அடுத்த கிரகம் புதன். புதன் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்காரு, கூட சூரியனும் இருக்காரு, குருவும் இருக்காரு. ஸோ அதனால புதன் வந்து கொஞ்சம் பவராக தான் வேலையா பார்ப்பார். ஏன்னா கூட சூரியனும் இருக்காரு, குருவும் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி புதன் பவர்ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்குற பாசிட்டிவான வைப்ஸ், பாசிட்டிவான சிக்னல், பாசிட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற அறிவெல்லாம் காசாக்க முடியுமே, நம்ம ஏன் பணம் சம்பாதிக்க கூடாது, நம்ம அறிவை ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணும். நம்மளோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு தோணும். இன்டர்வியூல இன்னும் கான்ஃபிடென்ட்டா பேசணும்னு தோணும். பிசினஸ் பண்றவங்களுக்கு கஸ்டமர் கிட்ட நம்ம ப்ராடக்ட்ஸை இன்னும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும், நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்றோம், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு யோசிக்க தோணும். டீச்சரா இருக்கிறவங்க, ட்ரெயினரா இருக்கிறவங்க, கன்சல்டண்டா இருக்கிறவங்க, கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கிறவங்க, சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி துறையில இருக்கிறவங்களுக்கு என்னோட வார்த்தை தாண்டா என்னோட அசட்டு, நான் பேசுறது தாண்டா என்னுடைய பலமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். புதுசாக கோர்ஸ் எல்லாம் படிக்கணும்னு தோணும், நிறைய புக்ஸ் வாங்கி படிக்கணும்னு தோணும், நிறைய புதுசாக ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கணும், உங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும்னு தோணும். அதுவும் புதன் கூட குரு இருக்கிறதுனால சும்மா இன்ஃபர்மேஷனை மட்டும் கலெக்ட் பண்ணாமல் இதை வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம், இந்த மாதிரியான அறிவெல்லாம் பயன்படுத்தி என்னோட அறிவை பயன்படுத்தி, என்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வாழ்க்கையை எப்படி நான் பெருசாக்குறது, வாழ்க்கையை எப்படி ஸ்டேபிள் ஆக்குறது, எல்லா துறைகளிலும் நான் எப்படி வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளெல்லாம் அதிகமாக இந்த மாதம் உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்க ஆரம்பிப்பார். இதெல்லாம் புதன் பகவானுடைய பாசிட்டிவான சைட். அதே புதன் பகவான் கொஞ்சம் நெகட்டிவான சிக்னலையும் அனுப்புவார். அந்த நெகட்டிவான சிக்னல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைண்டு ஓயாம பேசிக்கிட்டே இருக்கும், மைண்ட்ல எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஒரே விஷயத்த 10 ஆங்கிள் அனலைஸ் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்த யோசிச்சோமா இதுதான் அப்படின்னு இறங்கணுமான்னு இல்லை, அதை வேற வேற ஆங்கிள் எல்லாம் யோசிச்சு எது சரி அப்படின்னு யோசிச்சு அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதை பண்ணலாமா வேண்டாமா, பண்ணா என்ன ஆகும், பண்ணலனா என்ன ஆகும், அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது உங்க மைண்டுக்குள்ள ஒரு மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். யூடியூப்ல வந்து ஹவு டு ஸ்டார்ட், நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்ல போயிட்டு ஹவு டு டூ திஸ் அப்படின்னு தேடுவீங்க. ஒரு வீடியோவில் மட்டும் தேட மாட்டீங்க, அது மாதிரி 10-15 வீடியோவை தேடி 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 படிப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அதை ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு கோர்ஸை வாங்குறோம், ஒரு புக்கை வாங்குறோம், படிக்கிறோம் இல்லாமல் இன்னும் இது சம்மந்தமாக இன்னும் நிறைய படிக்கணும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய சிந்திக்கணும், நிறைய அனலைஸ் பண்ணணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது உங்கள் மைண்டுக்கு ரெஸ்டே இருக்காது. அதோட புதன் பகவான் 2வது வீடு உங்களுக்கு இப்போ 2ஆம் வீட்டில் இருப்பதாலே தேவையில்லாமல் அதிகமாக பேசணும்னு தோணும். ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய இடத்துல ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணும். இது எல்லாமே புதன் பகவானுடைய ஒரு நெகட்டிவான விஷயம். ஏன்னா யோசிக்கிறது நல்ல விஷயம்தான், யோசிச்சுக்கிட்டே இருந்தேனா அதுதான் புதனுடைய நெகட்டிவ் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு 2மே வரும். இந்த 2ல் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கன்றது உங்கள் கையில் இருக்கு. அடுத்த 3வது கிரகம் சனி. சனி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ சனி பகவான் 10ஆம் இடத்துல இருப்பதாலே உங்களுக்கு எந்த மாதிரியான பாசிட்டிவான சிக்னல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வீடு என்பது உங்களுடைய கெரியர், ப்ரொஃபஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களோட ஸ்டேட்டஸ், உங்களோட லாங் டேர்ம் அச்சீவ்மெண்ட்டு, இதெல்லாம் தான் குறிக்குது. அதனால இந்த மாசத்துல வந்து நீங்க எதையுமே கேஷுவல் எடுத்துக்காம கொஞ்சம் சீரியஸா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். என்னோட கெரியரை நான் இன்னும் ஸ்ட்ரக்சரா பில்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஏதோ ஆஃபீஸுக்கு போகிறது, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றது, சம்பளத்தை வாங்குறது, இவ்வளோதாண்டா வாழ்க்கை அப்படின்னு இல்லாமல் அடுத்த 2 வருஷத்துல நான் எங்கடா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு சும்மா பிஸ்னஸ் பண்ணாம நம்ம பிஸ்னஸ் சிஸ்டமேட்டிக்கா உருவாக்கணும் அப்படின்னு தோணும். லாங் டேர்ம்ல பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணணும்னு தோணும். நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தீங்கன்னா மூடு வந்துச்சுன்னா வீடியோ போடுறதை விட்டு ஒரு ஷெட்யூல் போட்டு என்னென்ன கண்டென்ட் எப்பப்போ போடணும்னு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரா எல்லாத்தையுமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா மாத்தணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். சனி பகவான் அது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு. ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வரட்டும்னு வெயிட் பண்ணாம தினமும் படிக்கணும்டா, தினமும் கொஞ்சம் படிக்கணும்டா அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் உங்களுக்குள்ள வர வைப்பாரு. ஒரே நாள்ல உட்காந்து எல்லா வேலையும் முடிக்கிறத விட்டுட்டு தினமும் அந்த வேலையை தினமும் கொஞ்சமா செஞ்சு முடிக்கணும், ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போகணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இந்த சனி பகவான் கொடுக்க ஆரம்பிப்பார். இதெல்லாமே பாசிட்டிவான விஷயம். சனி பகவான் எப்பவுமே இந்த ஃபாஸ்ட்ன்றதுல அவருக்கு பிடிக்காது. அதனால ஒரு ஸ்லோவா அப்படின்னா ஆமா ஸ்லோ தான், பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அண்ட் சிஸ்டமேட்டிக்
இதுதான் சனி பகவானுடைய பாசிட்டிவான விஷயம். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு அது போன்ற எண்ணங்கள் எல்லாம் அபரிமிதமாக உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். சரி, இதே சனி பகவானுடைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயோ எனக்கு இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா, ஐயோ அப்படின்ற மாதிரி தோணும். காலையில லேப்டாப்பை ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே டயர்டா ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ஐயோ வேலையை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னென்ன காரியங்கள் செய்யணும்னு ஒரு டூ டூ லிஸ்ட் வச்சிருப்பீங்களே, அதை பார்த்துட்டு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா ஐயோ இவ்வளவு வேலை இருக்கா, சரி ஓகே இந்த டீ குடிச்சிட்டு ஆரம்பிக்கலாம், இந்த இதை செஞ்சுட்டு இதை ஆரம்பிப்போம், இந்த போன் எடுத்து ஒரு 10 நிமிஷம் போனை பார்த்துட்டு மெசேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறமா ஆரம்பிப்போம், மெதுவா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். போனை எடுத்ததும் ஒரு ரீலு, அப்புறம் இன்னொரு ரீலு, அப்புறம் இன்னொரு ரீலு, பார்த்தா 2-3 மணி நேரம் போயிடுச்சு. சரி இன்னைக்கு நாள் சரியில்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். மற்றவங்களுடைய கெரியர் growth எல்லாத்தையும் பார்த்து அவங்களாம் எங்கேயோ போயிட்டாங்க, நான் மட்டும் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு தோணும். ஸ்லோ ப்ராக்ரஸ் அப்படிங்கிறத நோ ப்ராக்ரஸ்ன்னு நீங்க நினைக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்க கெரியர்ல எல்லாமே ப்ராக்ரஸா தான் இருக்கும், கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியா அது ப்ராக்ரஸா தான் இருக்கும். ஆனா அது ஸ்லோ ப்ராக்ரஸா இருக்குமா, அது ஸ்லோ ப்ராக்ரஸ் ஸ்டெடியா போகுதுன்னு நீங்க யோசிக்காம ஐயோ ப்ராக்ரஸே இல்லை, எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு உங்களுடைய மைண்டு அப்படி தப்பா எடுத்துக்கும். ஸ்லோவா முன்னேறுவதை முன்னேற்றமே இல்லைன்னு உங்க மைண்டு தப்பா எடுத்துக்கும், தப்பா தோணும். ஸோ இதெல்லாமே சனி பகவானுடைய நெகட்டிவான எக்ஸ்பிரஷன். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுக்கு எப்படி தெரியுமா போகும். செவ்வாய் உங்களை கமான் எந்திரி வேலையை ஆரம்பி அப்படிம்பாரு. புதன் பகவான் சூப்பர் சூப்பர் இன்னும் இதை கத்துக்க அப்படிம்பாரு. கூட சூரியனும் குருவும் வேற இருக்கிறதுனால இன்னும் பெருசா பண்ணு, எக்ஸ்பேண்ட் பண்ணு, லாங் டேர்முக்கு பண்ணு, லீடு பண்றா. சூரியன் கெத்தா நீ தாண்டா நடத்துறா அப்படின்ற மாதிரி சூரியனும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாரு. சனி என்ன பண்ணுவாருன்னா சூப்பரா எந்திரிச்சிட்ட, வேலை பார்க்கணும்னு இருக்க, நிறைய விஷயங்களை கத்துக்கிற, எல்லாம் ஓகே, இதை சிஸ்டமேட்டிக்கா டிசிப்ளினா பண்ணு. நீ பாட்டுக்கு பண்ணாத, டிசிப்ளினா ஸ்லோவா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து சூப்பரா ஸ்ட்ராங்கா எடுத்து வை அப்படின்லாம் உங்களுக்கு இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வரும். இதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கணும். அப்படி நான் இதை பயன்படுத்திக்க மாட்டேன் அப்படின்னா இதே கிரகங்களுடைய லோவர் எக்ஸ்பிரஷன். அதே செவ்வாய் என்ன பண்ணுவாரு தெரியுமா, நான் பண்றதுதான் கரெக்டு, அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு ஈகோ பார்க்க வைப்பாரு. புதன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு விஷயத்த செய்யணும்ல, இந்தா நான் செய்யறேன் அப்படின்ட்டு இதை எப்படி செய்யலாம், இந்த மாதிரி செய்யலாமா, அந்த மாதிரி செய்யலாமா, இப்ப செய்யலாமா, அப்புறம் செய்யலாமா, இந்த மாதிரி செஞ்சா இதுவா, அந்த மாதிரி செஞ்சா அதுவா, யோசிச்சுக்கிட்டே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்ப நீ. குரு பகவான் என்ன பண்ணுவாருன்னா இன்னும் பெருசா பண்ணணும் அப்படின்ட்டு அவருடைய உந்துதல்ல புதன் பகவான் அப்ப இன்னும் யோசிப்பாரு, பெருசா யோசிக்கணும். அப்ப அது எதுல சரி எது தப்பு யோசி தாட்ஸ் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். இதுல சனி பகவான் உனக்கு டிசிப்ளின் இல்லைன்னா எதையுமே செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சனி பகவான் உங்களுக்கு ஒரு செக் வைப்பாரு. ஸோ இதெல்லாமே நெகட்டிவ் சைடு. ஸோ அது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இந்த மாதம் மிதுன ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த 2 இன்ஃப்ளூயன்ஸும் வருது. இதுல உங்க ஆண்டனா எந்த சிக்னலை ரிசீவ் பண்ண போகுது, நீங்க எதை செயல்படுத்த போறீங்கன்றத பொறுத்து இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமா கெட்ட மாதமாலாம் இல்லை, ப்ரொடக்டிவா நான் ப்ரொடக்டிவா. நீங்க பொதுவா ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜில தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம், இந்த மாதம் கொஞ்சம் மோசமான மாதம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா சீக்ரெட் அஸ்ட்ராலஜி அப்படி இல்லை. நல்ல மாசம் கெட்ட மாசம்லாம் இல்லை, ப்ரொடக்டிவான மாசமா நான் ப்ரொடக்டிவா, நீ களத்துல இறங்கி ப்ரொடக்டிவா எதையா செய்யறியா இல்லை சும்மா உட்காந்து வெட்டி போடுறதா போகிறியா. இந்த பாசிட்டிவான சிக்னல் வாங்கினீங்கன்னா ப்ரொடக்டிவா ஏதாவது பண்ணுவீங்க, நெகட்டிவான சிக்னலை வாங்கினீங்கன்னா உட்காந்து அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதம் என்ன பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் அடுத்த மாதம் வாழ்க்கையில் என்னென்ன சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள்லாம் வருதுன்னு தெரியும். அடுத்த மாதம் அந்த மாதிரி புது சந்தர்ப்பங்கள் வரும்போது அந்த புது சந்தர்ப்பங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அடுத்த மாத கிரக நிலைகள் உங்களுக்கு மறுபடியும் 2-3 அந்த சிக்னல் எல்லாம் அனுப்பும். ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ். இதை புரிந்து கொண்டு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணி இந்த கிரகங்கள் எல்லாம் கொடுக்குற பாசிட்டிவான சிக்னல் எல்லாத்தையும் எடுத்துக்கணும், நெகட்டிவான சிக்னல் எல்லாத்தையும் எடுத்துக்காம களத்துல இறங்கி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைய வேண்டும் என்று கூறி மீண்டும் உங்களை அடுத்த மாத ராசி பலனில் சந்திக்கின்றேன். பாய்.